ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனன் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுனன் மகாபாரதத்தில் பாண்டவர்களின் மூன்றாம் அவர். பாண்டு மற்றும் குந்தியின் மகன், இந்திரனின் அம்சமாக கருதப்படுபவர். மிகச்சிறந்த வில்லாளராக அறியப்படும் இவர் குருசேத்திர போரில் கிருஷ்ணனை தேரோட்டியாக கொண்டு அன்பு மலையை பொழிந்து பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். இவர் பாரதன், பார்த்தன், சவ்யசாகி போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பாண்டு குந்திக்கு பிறந்த இவர் துரோணாச்சாரியாரின் சிறந்த மாணவர். கண்களை மூடிக்கொண்டு மரக்கிளையில் உள்ள பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்து சுடும் திறமை படைத்தவர். மீன் இந்திரம் அம்பு எய்து திரௌபதியின் சுயம்வரத்தில் வென்றவர். திரௌபதியை மணந்த பிறகு பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை நிறுவினார்கள். அர்ஜுனன் பல நாடுகளை வென்று பாண்டவர்களின் ஆட்சியை விரிவுபடுத்தினார். அர்ஜுனன் கானகத்தில் வாழ்ந்தபோது சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் உள்ளிட்ட பல அஸ்திரங்களை பெற்றார். போர்க்களத்தில் சொந்த உறவுகளை கொன்று ஆட்சி செய்வதா என்ற தயக்கத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். பாண்டவர்களின் ஆட்சிக்கு பிறகு அர்ஜுனன் இமயமலை ஏறி தன் இறுதி பயணத்தை மேற்கொண்டார். அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவும் போரில் வீர மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.